வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்களது மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் கோவிலுக்கு செல்லும் பொழுது அவரது கார் தற்பொழுது விபத்திற்குள்ளாகி தற்பொழுது உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் மீண்டும் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஏற்கனவே உடல்நிலை சரியில்லாமல் இருந்த துர்கா ஸ்டாலின் அவர்கள் இந்த விபத்தில் என்ன ஆனது என்பதை முழுமையாக இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் 7வது முறையாக திமுக ஆட்சி அமைக்க வேண்டும். 2வது முறையாக மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதல்வராக பொறுப்பேற்க வேண்டும் என்பதற்காக பிரார்த்தனை செய்வதற்காக கோவிலுக்கு சிறப்பு பூஜை செய்வதற்கான ஏற்பாடுகளையும் செய்திருந்தார் துர்கா ஸ்டாலின் அவர்கள். வீட்டிலிருந்து கிளம்பி கோவிலுக்கு அருகாமையில் செல்லும் பொழுது கார் கட்டுப்பாட்டை இழந்துள்ளது. இதனால் மு.க. ஸ்டாலின் அவர்களை தொடர்பு கொண்ட காவலாளர்கள் தற்பொழுது உடனடியாக துர்கா ஸ்டாலின் அவர்களை மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறார்கள். ஆனால் வாகனத்தில் மட்டும்தான் சேதம் இருந்ததாகவும் துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்றும் கூறப்படுகிறது. ஆனால் அவருக்கு ஏற்கனவே தனிப்பட்ட முறையில் உடல்நிலையில் மிக மோசமாக இருந்தத காரணமாகவும் இந்த சம்பவம் அவருக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை அளித்துள்ளது. விபத்திற்குள்ளான நிலையில் அதை தாங்க முடியாமல் மயங்கி விழுந்துள்ளார். இதனால் இனி இதுபோன்ற அதிர்ச்சியான சம்பவத்தை அவர் பார்க்கவோ அல்லது அதிர்ச்சியான செய்தியை அவர் கேட்கவோ கூடாது என்று மருத்துவர்கள் கூறியிருக்கிறார்கள். தற்பொழுது நலமுடன் வீட்டிற்கு அனுப்பப்பட்டு இருந்தாலும் எதற்காக கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று தற்பொழுது குடும்பத்தினர்கள் கேள்விகளை கேட்டு வருகிறார்கள். மீண்டும் திமுகவின் ஆட்சி அமைக்க வேண்டும். நீங்கள் செய்கின்ற ஒட்டுமொத்த ஊழலும் கொலை கொள்ளை சம்பவங்களும் மக்கள் மத்தியில் கடும் அதிருப்தியாக இருப்பதாக சமூக ஊடகங்களில் வைரலாக பரவி வருகிறது. இதனால் உங்களுக்கு வாக்களிப்பதற்கு மக்கள் விரும்பவில்லை என்றால் எப்படி நீங்கள் முதல்வராக மீண்டும் தேர்வு செய்யப்படுவீர்கள் என்பதற்கேற்ப குடும்பத்தினரிடம் துர்கா ஸ்டாலின் அவர்கள் பேசியிருப்பதாகத்தான் தெரிய வருகிறது. உண்மையை பேசிவிட்டார் என்பதுதான் தற்பொழுது இங்கு நம்மால் பார்க்கக்கூடிய விஷயமாகவே அமைந்திருக்கிறது. உங்களது கருத்துக்களை கூறுங்கள். துர்கா ஸ்டாலின் அவர்கள் அவர்களது வீட்டில் கூறியது சரியா? தமிழகத்தில் இப்பேற்பட்ட ஆட்சிதான் நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை உருவாக்கிய விஜய் அவர்கள் 20% வரை வாக்குகளை பெறுவார் என்று தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இதனால் 55% வாக்கு வங்கிகளை வைத்திருக்கின்ற திமுக நிச்சயமாக வாக்குகள் உடையும் என்றும் கூறப்படுகிறது. இதற்காகவே பிரார்த்தனை செய்வதற்கு சிறப்பு பூஜையை ஏற்பாடு செய்திருக்கிறார்.